ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் தேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஆக்சுவலாக பாரக்கடி எப்படி ஈஸியாக கற்றுக்குறேன்னு வீடியோ போட்டிருந்தேன். பட் அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வீடியோவில் லெட்டர்ஸ் எல்லாம் தலைகீழ தெரியுது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்க முடியுமோ அந்தளவு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஹோப் யூ கைஸ் கேன் see it clearly. சப்போஸ் உங்களுக்கு வாய்ஸ் கேட்கல, எனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் தலைகீழாக தெரியுது அப்படிலாம் இருக்குன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க கைஸ். சரியா? நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அது தெரியும், இல்லைன்னா ஆல்மோஸ்ட் தெரிய மாட்டேன்து. நான் அப்லோட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக தான் காமிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி நான் கமெண்ட் பார்த்துட்டு நான் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது தலைகீழ இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி போயிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆ சவுண்டு. இதுதான் சிம்பிள்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் கா, ஆ, கி, ஈ, ஊ, ஊ, கிரு, ஏ, ஐ. சரிங்களா? அடுத்து ஓக்கு இந்த மாதிரிக்க சிம்பிள் ஓ, அவ். அம்க்கு மேலே அஹக்கு சைடில் 2 புள்ளி. ஓகேவா? இப்போது இதுக்கு காக்கா கிக்கி எழுதுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆ சவுண்டுக்கு இந்த கா அப்படியே இங்கே வந்துடும். கா, காக்கு இந்த கோடு பக்கத்தில் வந்துடும். கா போட்டு பக்கத்துலேயே இன்னொரு கோடு போட்டு மேலே போட்டால் காவாயிடும். ஸோ அடுத்து பாருங்கள், கீக்கு போடணுன்னா இந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் இப்படி கொண்டு வரணும். கீ ஈ சவுண்டு. ஸோ சிம்பிள் இது தான். அதே மாதிரி கீக்கு பாருங்கள், இது சிம்பிள் ஆகிடும். புரியுதா? அடுத்து ஊ அப்படின்னா கா போட்டு இங்கே கீழே இப்படி போடணும். இந்த சிம்பிளை கீழே போடணும். போட்டிங்கன்னா கூ. கூ போடணும் அப்படின்னா அதே மாதிரி கா போட்டு இந்த சிம்பிள் இங்கே கீழே வரணும். கூ. சரியா? கா போட்டு இந்த மாதிரிக்கு சிம்பிள் போட்டால் இக்ரு. ஓகேவா? கா போட்டு இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் கே. அதே மாதிரி கா போட்டு மேலே இப்படி 2 சிம்பிள் போட்டால் கை. அடுத்து கோக்கு பாருங்கள், கா போட்டு மேலேயே போட்டோன்னா சாரி கைஸ், பக்கத்தில் ஒரு 1 போட்டு இந்த மாதிரி போடணும். ஓகேவா? கோ. கா போட்டு பக்கத்துலேயே 1 போட்டு இப்படி போட்டால் கோ. அடுத்து கோ, கவ். கா போட்டு பக்கத்தில் 1 போட்டு அந்த 1 மேலே 2 சுழி இழுத்தோன்னா கவ். கா போட்டு மேலே புள்ளி வச்சா கம். கா போட்டு சைடில் 2 புள்ளி வச்சா கஹ. ஓகேவா? இப்போது சிம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணால் போதும். காக்கா கிக்கியோ இல்லை சாச்சா சீச்சியோ இல்லை டாட்டா டிட்டியோ எல்லாமே ஈஸியாயிரும். ஸோ சிம்பிள் என்னது? ஆ சவுண்டு வரணும் அப்படின்னா அது அப்படியே வந்துடணும். ஆ சவுண்டு வரணும்னா பக்கத்தில் ஒரு 1 போடணும். ஈ சவுண்டுனா இங்கேருந்து இந்த சைடு இப்படி இழுக்கணும். ஈ சவுண்டுக்கு இப்படி இழுக்கணும் கீ வேணும்னா. ஸோ கூ, கூ. கிருக்கு இந்த இது கிரு, ச்ரு, ட்ரு, இல்லைன்னா க்ரீ படிச்சுக்கலாம். க்ரு இல்லைன்னா க்ரீ. சரிங்களா? க்ரீ சொல்லிக்கலாம். ச்ரீ, ட்ரீ, த்ரீ அந்த மாதிரிக்கு வரும். ஓகே? கே, கை. அடுத்து கோ, கவ், கம், கஹ. சரியா? இதுதான் காக்கா கிக்கிக்கு சிம்பிள்ஸ். இதை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. கண்டிப்பாக சிம்பிள்ஸை தனியாக நான் போஸ்ட்டில் போடுறேன், ஒரு பேஜில் எழுதி. ஸோ நீங்கள் அந்த சிம்பிள்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோவில் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் நான் போஸ்ட் போடும்போது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போதே போஸ்ட்டும் சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ சாக்கு எழுதணுன்னா ஆ சவுண்டு அப்படியே வந்துடும். சா நீங்கள் எழுதணும் அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு கோடு போட்டால் போதும். சா போட்டு பக்கத்துலேயே ஒரு கோடு. சீக்கு இப்படி ஒரு கோடு. சீக்கு இங்கேருந்து இழுக்கணும். ஓகேவா? ச்ரூக்கு இது, சூக்கு இது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் காக்கா கிக்கி எழுதிட்டே போகணும். ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சம்சகலாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்க எல்லா காக்கா கிக்கியுமே நான் கொஞ்சம் அடுத்தடுத்து போஸ்ட்டில் போட பார்க்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வரலைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் என்ன உங்களுக்கு டவுட்டுன்றதை சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போஸ்ட்டில் போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் டாட்டா டிக்கும் நீங்கள் எழுதுகிற மணிக்கு இருக்கும். ஓகேவா? டீக்கு இப்படி போடுற மணிக்கு இருக்கும். இதே மாதிரி போயிட்டே இருக்கும் கைஸ். ஹோப் யூ கைஸ் நீங்கள் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நடத்தினதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாததை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அன்டில் தென் தேங்க்யூ ஸோ மச். தன்யவாத். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.